Hi students, welcome to Doubt Free Max. Chapter 1ல இப்போ 1.5 வரைக்கும் எல்லா சம்ஸையும் பார்த்துட்டோம். 1.6 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். இப்போ 1 மார்க் சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா விட்டுறக்கூடாது. இதில் தான் வந்து இப்போ உங்களுக்கு சென்டம் எடுக்கணும்னா 1 மார்க்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இது வரைக்கும் 1.5 வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1.6 நம்மளால ஃபுல்லாக அடிச்சிட முடியும். 1. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு வந்து எப்பவுமே டைம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கூடாது. எப்படி வந்து ஷார்ட்டா போட முடியுமோ போடணும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் டைம் பத்தல அப்படின்னு சொல்றது அது ஒரு காரணம். இந்த 1 மார்க்ல 5 மார்க் ரேஞ்சுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம வந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதை போடுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து ஈஸியா பாக்குறன்றதுல எதையாவது ஒன்று பிக் பண்ணி விட்டுருவீங்க. அதனால நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் ஈஸியா எப்படி பண்றதுன்னு சொல்றேன், விரிவா அதை போட்டும் காட்டுறேன். சரிங்களா? இதை எப்படி ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ கொஸ்டினை வச்சே வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சம் கவனிங்க. இஃப் n of a cross b equal to 6 கொடுத்திருக்காங்க. n of a cross b னா number of a cross b 6 கொடுத்திருக்காங்க. a வந்து 1,3 இதுல 2 இருக்கு. a கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா n of b வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ n of a cross b இருக்கு. இப்போ n of a cross b க்கு ஃபார்முலானா n of a cross n of b அப்படின்றது தான் நமக்கு அதோடைய ஃபார்முலா. இப்போ a க்கு வந்து எத்தனை கொடுத்திருக்காங்க? a க்கு வந்து 2 இருக்கு. 1 2. இப்போ n of a என்னது 2. அப்ப n of b கண்டுபிடிக்கணும்னா இது 2 இருந்தா இப்போ இது வந்து 6. அப்பனா n of a cross n of b, n of a cross n of b தான் இதோடைய ஃபார்முலா. சோ இப்ப இது 2 இருந்தா இது 6 அப்படின்னா அப்ப இது 3 இருந்தா தானே 6 கிடைக்கும். அப்ப 2 3s are 6 அப்படின்றத நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? அப்ப இது 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும்? நமக்கு 3 தான் அப்படின்றத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. இப்ப n of a cross b equal to n of a cross n of b. இப்போ n of a cross b அவங்களே கொடுத்துருக்காங்க 6. n of a வந்து இங்க இருக்குது 2 இருக்கு இல்லையா? 2. இது எத்தனை? 2 cross n of b. அப்போ n of b வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? 6 divided by 2 என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ n of b வந்து நமக்கு 3 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? எப்படி நம்ம கொஸ்டின் வச்சே ஈஸியா நீங்க மைண்ட்லயே வந்து சம்ம போட்டு பார்த்து அதோட ஆன்சர் இதுதான் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? அப்ப 3 is the right answer. நெக்ஸ்ட் இப்ப செகண்ட் சம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா a b c 3 செட் கொடுத்திருக்காங்க. தென் n of a union c cross b is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. n of a union c னா நீங்க வந்து அப்படியே போட்டு பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. a இங்க இருக்கு, c இங்க இருக்கு. இப்போ இதை வந்து இதை அப்படியே கவுண்ட் பண்ணுங்க. 1 2. n of a union c னா ஏயும் சியும் சேர்ந்தது எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, a 1 2 p இருக்கு 3, இங்க p இருக்கு அதனால வேண்டாம். 4 5 6. இப்போ 6 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப a யூனியன் c ல n of a யூனியன் c ல 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. கிராஸ் b. அப்போ 6 into b ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப 6 2s are 12 is the answer. இப்படி ஈஸியா நீங்க கொஸ்டின் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். n of a union c equal to a ல என்ன இருக்கு? a b p. இப்ப p 2 டைம்ஸ் இருக்கு, அதனால ஒரு டைம் எழுதுனா போதும். இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். யூனியன் இல்லையா? q r s. இதுல எத்தனை இருக்கு? n of a union c வந்து 6 இருக்கு இல்லையா? அப்ப n of b ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ 6 into 2 12 கிடைச்சிரும். இப்போ இந்த மாதிரி நீங்க கொஸ்டினை வச்சே வந்து ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்ப தேர்ட் ஒன் கவனிங்க. இஃப் a equal to ஒரு செட்டு கொடுத்திருக்காங்க, b ஒரு செட்டு, c ஒரு செட்டு அண்ட் d ஒரு செட்டு கொடுத்திருக்காங்க. then the state which of the following statement. அப்போ இது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. a cross c subset of b cross d, b cross d subset of a cross c, a cross b subset of a cross d,
D cross A subset of B cross A அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங் சொல்லி பாருங்களேன். இப்போ A cross C subset of B cross D அப்படின்னா இந்த B cross D யோட Dன்றது வந்து A cross C ல சப்செட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நீங்க ஈஸியா எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதுல இருக்கிற ஃபர்ஸ்டையும் இதுல இருக்க ஃபர்ஸ்டையும் பாருங்க. அப்போ Bன்றது A ஓட சப்செட். சரிங்களா? Bன்றதுல A வந்து சப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ Aல வந்து 1,2 இருக்கு. Bல 1, 2, 3, 4 இருக்கு. இப்போ இந்த 1,2 வந்து இதுல இருக்கா? அப்போ Bல இருக்கிறது Bயோட சப்செட் வந்து Aல இருக்கு. Bயோட செட்ல இருக்கிறது Aல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி Cயையும் Dயையும் பாருங்க. இப்போ Cல என்ன இருக்குன்னா 5, 6 இருக்கு. Dல 5, 6, 7, 8 இருக்கு. ஸோ இப்போ Dல இருக்கிற செட்ல இருக்கிறது Cல இருக்கிறது சப்செட்டா இருக்கு. 5,6, 5,6. அப்போ ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சா? நீங்க வேணா நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ BA, இப்போ ஏவும் பியும் பாருங்களேன். இப்போ Bல வந்து 1, 2, 3, 4 இருக்கு. ஏல பாத்தீங்கன்னா Bல வந்து 1, 2, 3, 4 இருக்கு. A வந்து 1, 2 இருக்கு. இது வந்து கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் Dயும் Cயும், இப்போ Dயும் Cயும் பாத்தீங்கன்னா Dல இருக்கிறது 5,6, C பாத்தீங்கன்னா 5,6, இதுல வந்து 7, 8 சேர்ந்திருக்கு. இதோட சப்செட் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. D தான் வந்து இதுல சப்செட்டா இருக்கே தவிர C வந்து இதுல சப்செட்டா இல்ல. சரிங்களா? சோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா வராது. இது ஒன்று மட்டும் தான் கரெக்டா வரும். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேங்க நீங்க. இப்போ A cross C subset of B cross D. இப்போ A cross C பாத்தீங்கன்னா இப்போ Aயையும் Cயையும் பாருங்க. A வந்து 1,2 cross Cயோட செட் பாத்தீங்கன்னா 5,6. இப்போ இதை பாத்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணுவோம். 1ஆல 5ஐயும் 6ஐயும் கிராஸ் பண்ணுவோம். அப்புறம் 2ஆல 5ஐயும் 6ஐயும் கிராஸ் பண்ணலாம். கவனிங்க. 1,5. நெக்ஸ்ட் 1,6. தென் 2ஆல 2,5, 2,6. 2,5, 2,6. இது A cross B யோட ஆன்சர். நெக்ஸ்ட் B cross D. இப்போ B cross D கண்டுபிடிச்சிடலாம். B cross D. B யோட செட்டு 1, 2, 3, 4 cross D யோட செட்டு 5, 6, 7, 8. இப்போ இதை கிராஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1ஆல இந்த 4த்தையும் பண்ணோம். 2ஆல அப்புறம் திரும்ப 4த்தையும் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ 1ஆல இந்த மாதிரி ஒன்னையும் பண்ணிடுங்க. இது நம்ம ஏற்கனவே போட்ட சம்மு தான். இப்போ ஃபர்ஸ்ட் 1ஆல பண்ணும்போது 1,5, 1,6, 1,7, 1,8. தென் அதே மாதிரி 2ஆல பண்ணுங்க. 2,5, 2,6, 2,7, 2,8. தென் 3ஆல பண்ணுங்க. 3,5, 3,6, 3,7, 3,8. தென் 4ஆல பண்ணுங்க. 4,5. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதால நான் இப்படி 1 by 1 போடுறேன். அப்படியே லைனா தான் எழுதணும். சரிங்களா? 4,6, 4,7, 4,8. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்செட் ஆஃப். அப்போ A cross C வந்து B cross D யோட சப்செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ A cross C யோட சப்செட் ஆஃப் B cross D. இதுதான் இந்த கண்டிஷனா என்னன்னு பார்க்க போறோம். கவனிங்க. இப்போ இந்த 1,5 இருக்கு இல்லையா? அது இங்க இருக்கு. 1,6 இங்க இருக்கு. 2,5 இருக்கு. 2,6 இருக்கு. இப்போ இது நாலுமே இதுல இருக்கு. அப்போ இதுல இருக்கிறது இதுல இருக்கு இல்லையா? இப்போ A cross C subset of B cross D அப்படின்றது நமக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. நீங்க இவ்வளோ தூரம் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தட் சொல்றேன். திரும்ப கவனிங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதையும் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதையும் ஃபர்ஸ்ட் சப்செட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல செகண்டா இருக்கிறதையும் இதுல செகண்டா இருக்கிறதையும் சப்செட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்குனாலே நமக்கு இந்த ஆப்ஷன் தான். சரிங்களா? எதுல இருக்குன்னு பாத்துக்கோங்க. நமக்கு இதுல இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் fourth one கவனிங்க. if there are 1024 relations from set A வந்து 1 2 3 4 5 கொடுத்திருக்காங்க. to a set B வந்து then the number of elements in B கேட்டிருக்காங்க. சரிங்களா? number of elements in B கேட்டிருக்காங்க. இப்போ n of A நமக்கு தெரியும். எத்தனை இருக்கு? 5 இருக்கு. n of A னா இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கோ அது how many elements வந்து இதுல இருக்கு அப்படின்றது தான் n of A சொல்லுவோம். இப்போ n of A வந்து நமக்கு தெரியும் 5 அப்படின்னு சொல்லிட்டு n of B தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ the total number of relations that exist between A and B க்கு வந்து அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 power PQ. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? total number of relations வந்து 2 power PQ அப்படின்றது தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இதை P னும் இதை Q னும் எடுத்துக்க போறோம். புரிஞ்சுதா? இதை P னும் இதை Q னும் எடுத்துக்க போறோம். சரிங்களா? இப்போ 2 power PQ equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1024 relations கொடுத்திருக்காங்க. 1024 relations கொடுத்திருக்காங்க. 1024 relations கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த 1024 வந்து equal to 2 power 10. இது வந்து எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். 1024 என்னது? 2 power 10ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து 2 powerல இதை எடுக்கணும் இல்லையா? அதனால இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ P வந்து நமக்கு இருக்கு இல்லையா? 5. இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேன்? P அப்படின்னு சொல்லி எடுத்துக்க சொன்னேன். இதை வந்து Qன்னு எடுத்துக்க சொன்னேன். இப்போ n of A P னும் n of B Qன்னு எடுத்துக்க போறோம். அப்போ இந்த P தான் வந்து 5. அப்போ இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 power 5Q equal to இது என்னன்னு சொல்லியிருக்கோம்? 2 power 10. இது LCM எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரிங்களா? 2 ஆல பண்ணீங்கன்னா 5 2s are 10, 1 2 is 2, 2 2s are 4. திரும்ப 2 ஆல பண்ணா 2 2s are 4, 5 2s are 10, 6 2s are 12. 2 ஆல 1 2 is 2, 2 2s are 4, balance 1, 8 2s are 16. திரும்ப 2 ஆல பண்ணீங்கன்னா 6 2s are 12, 4 2s are 8. திரும்ப 2 ஆல பண்ணீங்கன்னா 3 2s are 6, 2 2s are 4. 1 2 is 2, 6 2s are 12. 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 2 power 10 தான் வந்து 1024. இது புரிஞ்சுதா? இப்போ 2 power 10 தான் 1024ன்றது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 2 power 9 என்ன, 2 power 8 என்ன அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ 2 power 10 அப்படின்னு போட்டுடலாம். சரியா? இப்போ 5Q equal to 10 கிடைச்சிருச்சா நமக்கு? அப்ப இதை வச்சு நம்ம Q கண்டுபிடிச்சிடலாம். Q தான் என்னது? n of B இல்லையா? So 5Q equal to 10. அப்ப Q is equal to 10 divide by 5. Q is equal to 2. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. the range of the relations என்ன கொடுத்திருக்காங்க? ரியல் நம்பர் என்னன்னா x, x ஸ்கொயர். x is a prime number less than 13. இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்த உடனே நீங்க இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பிரைம் நம்பர் தானே கொடுத்திருக்காங்க, பிரைம் நம்பர்ஸ் இது இல்லனா இது அப்படின்னு சொல்லி நீங்க போற்றக்கூடாது. என்னன்னா கொஸ்டினை ஃபுல்லா கவனிக்கணும். x, x ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. x தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப x ஸ்கொயர் என்னவா இருக்கும்? அதை வந்து நம்ம பார்க்கணும். எது வரைக்கும்? 13குள்ள, லெஸ் தென் 13குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா? கவனிங்க. இப்போ x ஸ்கொயர் இருக்குன்னா இப்போ பிரைம் நம்பரோடைய பிரைம் நம்பர்ஸ் என்ன? 2 3 5 7 11. இதெல்லாம் வந்து 13குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் இல்லையா? இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும். அப்ப இதோடைய ஸ்கொயர்ஸ் என்னவா இருக்கும்? 2 2s are 4, 3 3s are 9, 5 5s are 25, 7 7s are 49, 11 11s are 121. இதுதான் வந்து பிரைம் நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர்ஸ். சரி, பிரைம் நம்பர் தான் கேட்டிருக்காங்க, இதுதான் அதோடைய ஸ்கொயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இதுல 1 இருக்கு. அப்ப இந்த ஆன்சர் கிடையாது. ஸோ 4ல இருந்து 121 வரைக்கும். அப்பதான்
13க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க 11ஓட சரி. இப்போ ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்ட். புரிஞ்சுதா? இதுல டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்றேன். தேங்க்யூ.